இது அப்படி முயற்சி முறைச்சி பார்க்காதையா. நான் அப்படிதான் முறைச்சி பார்ப்பேன். எல்லாரையுமே அப்படி முறைச்சி பார்த்தா யாராவது சிரிப்பாங்களா? நந்தகுமார் மூணுலாம் இருப்பாங்க. நான் சிரிக்கிறேன் பாருங்க. ராஜா அண்ணா அப்படிங்கிறாங்க சோபனா. நான் நந்தகுமார் வணக்கம் அப்படிங்கிறாங்க ராஜா. சோசப்பு சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க ராஜா. சோசப்பு ப்ரோ ஹாய் டீ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க நம்ம வாசுதேவன். கண்ணாடியை கலட்டி பிறகு கண்ணு தெரியாதவர் போல் இருக்குதே. ஓ அப்படியா, கண்ணு தெரியாத மாதிரி இருக்கா நந்தகுமார்? அப்படிதான் இருக்கணும். டீ காப்பி குடிச்சிங்களா நந்தகுமார்? இந்த நந்தகுமார் சொல்லுங்க, டீ காப்பி குடிச்சிங்களா? சோசப்பு என்ன குக்கிங்கு அப்படிங்கிறாங்க சோபனா. வாசு டீ குடிச்சாச்சா அப்படிங்கிறாங்க சோசப்பு. வாசு குடிச்சாச்சி அப்படிங்கிறான் சோசு. ஐயோ அவனுக்கு நோய் எல்லாத்துக்கும் பத்திக்கிச்சுப்பா. தியாகி பல்லு விளக்கும் போது எடுத்த போட்டோவா? ஆமா தியாகி, பல்லு விளக்கும் போது எடுத்த போட்டோ தான். நல்லா இருக்குதா? வாசு எங்க காணும் அப்படிங்கிறாங்க ராஜா. சோசுப்பாது என்ன தெரியலையப்பா எனக்கும். சோபனா தெரியல அப்படிங்கிறாங்க. என்னோட அழகு தேவதை நீ எட கரப்பாம்பூச்சி நினைப்பிலே இருக்குது. ஆய் அக்கா வணக்கம். வாங்க நேசமணி அண்ணா. நேசமணி எல்லாரும் சேர்ந்து எனக்கு உழப்புறீங்களே நேசமணி. நேசமணி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா. அமல் அம்மு காப்பி குடிச்சிங்களா? காப்பி குடிச்சேன் அமல். நீங்க டீ காப்பி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். அம்மு வேண்டுங்களே அன்போடு அழைக்கிறது. நேசம் வணக்கம் அப்படிங்கிறாங்க சோபனா ராஜா. ராஜா சகோ இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம நேசமணி. டீ காப்பி சாப்பிட்டீங்களா நேசமணி? எத்தனை டீ சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சோபனா வணக்கம் அப்படிங்கிறாங்க நேசமணி. சரி போயிட்டு வரேன். என்ன ராஜா கிளம்பியாச்சா? அம்மு எத்தனாவது ரவுண்டு காப்பி குடிச்சிங்க அதையும் சொல்லுங்க. தியாகி நான் ஒரே ஒரு டீ தான்ப்பா சாப்பிட்டேன். தியாகி நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் பேர் நல்லா தெரியுது, அதுதான் எனக்கு விளங்க மாட்டேங்கு. இப்போதைக்கு ஒன்று தான். இப்போ ஒரு டீ தான் சாப்பிட்டீங்களா? காலை என்ன ஸ்பெஷல்? அமல் காலையில் சோறு அடுப்பில் இருக்குது, மீன் வந்திருக்கு, இனிதான் கழுவி குழம்பு வைக்கணும். ராஜா அண்ணா இரு அப்படிங்கிறாங்க சோபனா. நைட்டில் உன் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓ அப்படியே கரப்பாம்பூச்சி பார்த்துட்டே செத்துறாத. எதுக்கு சோபனா அப்படிங்கிறாங்க ராஜா. இருங்க போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே தியாகி. ஏன் உன் பேர் உனக்கு தெரியாதா? இல்லை உனக்கு ஊர் உனக்கு தெரியாதா? நீ என்ன மறந்து கேஸா கேட்க? எல்லாம் மறந்துடுவியோ? ஆதார் கார்டை பார்த்தா தான் சொல்லுவியோ கேட்க? ராஜா சகோ வணக்கம் பாய் சகோ அப்படிங்கிறாங்க நேசமணி. ராஜா அண்ணா ஜாலியாக இருண்ணா அப்படிங்கிறாங்க சோபனா. கரப்பாம்பூச்சி ஏன் அப்படி பார்க்குற? சோபனா அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும். நேசமணி அவருக்கு முக்கியமான வேலை அன்புகிட்ட பேசுறது. அவரு சுருக்கு கயிறு எடுத்து கழுத்துல மாட்டிக்க போறாரு நேசமணி. சரிங்க நேசமணி அண்ணா. அடைய ராஜா எங்க போற சொல்லு, கொண்டுடுவேன் உன்னை. அடையே கரப்பாம்பூச்சி உன்னை நசிக்கிடு வேண்டா. ராஜா சுகு சூப்பரு அப்படிங்கிறாங்க நேசமணி. உண்மையதான் சொல்றேன் நேசமணி. தோசை சாப்பிட வரியா? தோசையா வீட்டில்? நான் நேற்று நைட்டு தோசை சாப்பிட்டேன் அமலண்ணா. நீங்கள் சாப்பிடுங்க. அட செத்த சுண்ணாம்பா இருமா, செத்த சும்மா இருமாயா. அடே நேசமணி நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை நேசமணி, உண்மையை தான் சொல்கிறேன். நைட்டு தோசை தான் சாப்பிட்டேன் அம்மாள். நீங்கள் சாப்பிடுங்க ஓகேவா?